வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கக்கூடிய பிசிபெலாபாத் சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு கிலோ அரிசியை தனியாக சாதம் வடித்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா காய்கறிகள் எல்லாமே தனியாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். 1/4 கிலோ துவரம் பருப்பை நல்லா வெங்காயம், தக்காளி, பெருங்காயம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இதில் காய்கள் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு விருப்பமான காய்கள் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஒரு 4-5 காய் இதில் சேர்த்துக்கிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை இருந்தால் கூட நீங்கள் சாம்பார் சாதத்தில் உரிச்சி போடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம் சாம்பார் சாதத்தை. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கொஞ்சம் பெருங்காயம், ஆல்ரெடி பருப்பு வேகும் போதும் பெருங்காயம் போட்டு வேக வச்சாச்சு. பூண்டு நசுக்கி இதில் சேர்த்துருவோம். நல்லா பொரியட்டும். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் கிள்ளி இதில் சேர்த்துருவோம். ஒரு 2 பச்சை மிளகாய் கூடவே. அப்புறம் பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். வாசனை நல்லா கருவேப்பிலை எண்ணெயில் பொரியும் போது நல்லாயிருக்கும். வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆல்ரெடி பருப்பு வேகும்போது தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுருக்கோம். பருப்பு வேகும்போது சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சாச்சு. பருப்பு கூட 1/4 கிலோ பருப்பு எடுத்துருக்கோம் இன்றைக்கி. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே மாங்காய் ஒரு பாதி மாங்காய் எடுத்து நாங்கள் இதில் சேர்த்துருக்கோம். பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய மாங்காயாக இருந்ததுனால பாதி மாங்காய், நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு மாங்காய் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் 1 கிலோ சாதத்துக்கு. இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ காய்கறிகள் வெந்த கலவையில் இந்த தாளிச்சதை இதில் சேர்த்துருவோம். இது ஒரு 2 கொதி வரட்டும். இதில் நம்ம அரிசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இதில் இடம் பத்தாது. அதனால் வேறொரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அந்த பாத்திரத்தை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. பாத்திரம் வச்சு சூடுபடுத்திட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த காய்கறி கலவையை இதில் ஊற்றிடுங்க. இதிலே பார்த்திங்கன்னா, நம்ம பருப்பு நல்லா வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா வடித்து வச்ச சாப்பாடு 1 கிலோ அதையும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி பார்த்திங்கன்னா, ஒரு அழகுக்கு 4 டம்ளர் தண்ணி அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. காய்கறியில் ஆல்ரெடி உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்தாச்சு. மஞ்சத்தூளும் ஆல்ரெடி சேர்த்து பருப்பில் வேக வச்சாச்சு. கூடவே தாளிப்பில் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க சாம்பார் சாதம். இப்போ நெய் போட்டு தாளிச்சிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பருப்பு வேகும்போதும் பெருங்காயம் போட்டிருக்கோம். நாங்கள் முந்திரியை பார்த்திங்கன்னா உடச்சி சேர்த்துக்கிட்டோம். முந்திரியும் இதிலே நெய்யிலே போட்டுக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய் லாஸ்ட்டாக கிள்ளி போட்டிருக்கோம். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம அந்த சாம்பார் சாதத்தில் எடுத்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் கல்யாண வீடுகளில் செய்கிற சாம்பார் சாதம் போல் ரொம்ப சூப்பராக இருக்கும். தனியாக சாதம் வடித்து காய்கறி தனியாக வேக வச்சு செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லோரும் குக்கரில் ஒன்றா போட்டு செஞ்சிடுறாங்க. அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சாம்பார் சாதம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் பிசிபெலாபாத் எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக